சம்மந்தி 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 வாங்க சம்மந்தி வாங்க. என்ன சம்மந்தி தட்டுலாம் தூக்கிட்டு வந்திருக்காவ? ஷில்பா என்ன விஷயம்? உன் மகளுக்கு மாப்பிள்ளை எதுவும் பாத்துட்டியோ? இல்லம்மா, மாப்பிள்ளை கேட்க வந்திருக்கோம். என்ன சொல்லியா? மாப்பிள்ளை கேட்க வந்திருக்கியா? சம்மந்தி ஷில்பா என்ன சம்மந்தி சொல்லியா? அது வந்து சம்மந்தி உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஷில்பா கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா இத அவளால கேட்க முடியல. இப்பயும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தா. ஆனாலும் பரவாயில்லன்னு நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். என்ன சம்மந்தி சொல்றியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது வந்து சம்மந்தி உங்க மகன் சேகர அவன் மவ சாமிக்கு கேட்டு வந்திருக்கா. சம்மந்தி என் மகனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு சம்மந்தி. நிச்சயம் கூட முடிஞ்சு போச்சே. இது ஷில்பாக்கு தெரியாதா இல்ல உங்களுக்கு தான் தெரியாதா? இப்ப போய் மகனை கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சம்மந்தி? அது வந்து சம்மந்தி நம்ம சாமி பிள்ளை இருக்கு பத்தியலா, அவளுக்கு சேகர் தம்பினா ரொம்ப இஷ்டமா. சேகர் தம்பிக்கு அப்படிதான் சாமி பிள்ளைனா ரொம்ப இஷ்டமா. சேகர் தம்பிக்கு கல்யாண பேச்சு எடுத்த உடனே சாமி பிள்ளைக்கு ஒரே கஷ்டமா. அதனாலதான் நாங்க எல்லாரும் மாப்பிள்ளை கேட்க வந்திருக்கோம் மொத்தமா. சம்மந்தி நீங்க சொல்ற இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது சம்மந்தி. என் மகன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா கூட அவனுக்கு கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி இத பத்தி பேசியிருக்கலாம். ஆனா இப்ப எப்படி சம்மந்தி இத பத்தி பேச முடியும்? நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு கல்யாண தேதியே குறிச்சாச்சு. அந்த பிள்ளைதான் இந்த வீட்டு மருமகன்னு முடிவே பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு கல்யாணத்தை நிறுத்தினா நல்லா இருக்குமா? சம்மந்தி நீங்க நிச்சயத்தை முடிச்சிருக்கலாம், ஏன் கல்யாணத்தையே கூட முடிக்கலாம். ஆனா ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு வாழணும்ல சம்மந்தி. பிடிக்காத ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லுங்க. பிள்ளைகள் சந்தோஷமா இருக்குமா இல்ல சேர்ந்துதான் குடும்பம் நடத்துமா? நாளைக்கு கை வச்சு அது இதுன்னு வந்து நிக்கும். நீங்க சேர் தம்பிக்கு பார்த்திருக்க பொண்ணு கூட கடைசியில கை வச்சுக்கு தான் வரும்னு எனக்கு தோணுது. ஐயோ சம்மந்தி உங்க வாயால அப்படிலாம் பேசாதுங்க சம்மந்தி. கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு சம்மந்தி. அடுத்த மாசம் கல்யாணம். நான் ஏன் சொல்றேன்னா சாமி பிள்ளைக்கு உங்க மகனை தான் பிடிச்சிருக்கு. உங்க மகன் சேகருக்கும் சாமியை தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? என் மகன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லையே சம்மந்தி. அது எப்படி பெத்த வீட்டை வந்து நீ யாரடியா சொல்லுவாவே? மனசுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இருக்காரு சேகர் தம்பி. அதனாலதான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசு பூரா சாமி பிள்ளை தான் இருக்கா. நீங்க வேணா சேகர் தம்பிட்ட கேட்டு பாருங்க. ஆமாம்மா, சேகர் தம்பி மனசுல என் மகதான் இருக்கா. என் மக மனசுலயும் சேகர் தம்பி தான் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுல இருந்து மக ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. ஒழுங்கா சாப்பியதும் இல்ல தூங்குறதும் இல்ல, எதுவுமே ஒழுங்கா செய்ய மாட்டேங்க அம்மா. எப்ப பார்த்தாலும் எதையோ பாரி கொடுத்த மாதிரியே சோகமாவே இருக்கா. நீங்க தான் யோசிச்சு நல்ல பதிலா சொல்லணும். ஆமாமா தட்ட மாட்டிடுவோமா? ஐயோ என்ன நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? இல்ல இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சம்மந்தி எதுக்கு அப்படி சொல்றீங்க? நீங்க எங்களை நம்பாண்டா, சேகர் தம்பி ஒரு வார்த்தை கேளுங்க. அவரே சொல்லுவாரு சாமி பிள்ளைதான் அவர் மனசுல இருக்கான்னு. இல்ல சம்மந்தி, நான் இப்போ எதையும் என் மகன்கிட்ட கேட்டு அவன் மனசை கலைக்க விரும்பல. நிச்சயமும் முடிஞ்சிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க பார்த்த பிள்ளை கூட தான் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் சம்மந்தி. அதுதான் நியாயம். ஏன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது பத்தியலா. நிச்சயம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அது நல்லா இருக்காது சம்மந்தி, தப்பாயிரும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மகனுக்கு அந்த பிள்ளை கூட தான் கல்யாணம் நடக்கும். ஷில்பா உன் மகளுக்கும் நல்ல பையன் கிடைப்பான். சம்மந்தி என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லியே கேட்க மாட்டீங்களா? இங்க பாருங்க சம்மந்தி, மகனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நான் இத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன், என் மகன்கிட்டயும் பேசியிருப்பேன். ஆனா இப்ப அவனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிட்டு.
இப்ப போய் அந்த பிள்ளை வேண்டான்னு எங்களால எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா அவிய சும்மா விடுவாங்களா? கண்டிப்பா கோவப்படுவாவ. அதனால நான் சொல்றது கேளுங்க சம்மந்தி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கட்டை தூக்கிட்டு எல்லாரும் வெளியே போங்க. சம்மந்தி, நான் உங்களுக்கு கெடுதல் நடப்பேனா? நான் சொல்லியது கேளுங்க. நீங்க பாத்துக்க பிள்ளை கூட சேகர் தம்பி கல்யாணம் நடந்தா என்னென்ன விபரீதங்களை சந்திக்க நேரிடுமோ தெரியல. ஆனா இந்த பிள்ளை தங்கமான பிள்ளை. கல்யாணம் பண்ணி வச்சா 100 வருஷம் சேர்ந்து நல்லபடியா வாழ்வாவே. பிடிச்ச வாழ்க்கை பத்தியெல்லாம் சந்தோஷமா இருப்பாவ. அதுக்குதான் சொல்லி. இல்ல சம்மந்தி, என் மகனுக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு. அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அந்த பிள்ளை கூட தான் அவன் வாழணும். சம்மந்தி, இந்தாம்மா பிஷாண்டி. அட சௌந்தர்யா சொல்லியல்ல, திரும்ப திரும்ப எதுக்கு அவளை போட்டுன்னு வண்டிட்டு கிடக்கா? பிடிக்கலன்னா அதோட விட்டுடணும். திரும்ப திரும்ப அப்படி கம்பல் பண்ணக்கூடாது. அந்த குடுமையை இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்காது. சரோஜாக்கும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவளை போய் சேகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியா? இல்லம்மா, சேகர் தம்பிக்கு பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காம போனாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது. மரியாதையை தட்டிக்கிட்டெல்லாம் எடுத்துட்டு வெளியே ஓடி போயிருங்க. இல்ல சும்மா விட மாட்டேன். அம்மா, எதுக்கு இப்படி கோவப்படுறிய? பாடம் பாடம் நிறுத்து. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சா நீ நாளைக்கு தான் முடிப்பா. உனக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. மாப்பிள்ளையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. மரியாதையா 3 பேரும் வெளியே போங்க. சம்மந்தி, எதுக்கு நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாம்மா, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிச்சாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. சம்மந்தி, நாங்க வாரோம். சிலுப்பா, வா போலாம். ஏக்கா, நீங்க பேசி முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னீங்களேக்கா. பேசலாம் தான் நினைச்சேன். அந்த கிளவி வந்து கேட்டுட்டு பிறகு இன்னொரு நாள் சம்மந்தி கிட்ட நான் மெதுவா பேசி வாங்க கிளம்புவோம். நீங்க அக்கா இதுக்காக கடையில தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு வந்தோமே. அதே கடையில கொண்டு போய் கொடுத்து ரூபாயை வாங்கிடுவோம். வா. சரிக்கா. சௌந்தர்யா, இந்த மீன்காயி சரியில்லை. சரோஜா இவள கரெக்டா தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. இவ கூட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பழகு. இல்லத்தே, சில்பா சொன்னதுனாலதான் சம்மந்தி வந்திருக்காரு. இல்லன்னா அப்படிலாம் வந்து கேட்க மாட்டாவ. சம்மந்தி நல்லவியதான் தே. உன்னையெல்லாம் எந்த காலத்திலும் திருத்தவே முடியாது. குயிலே உன் சிறகுடித்து இசை கேட்கிறார். மயிலே உன் காலடைத்து நடம் பார்க்கிறார். இளம்பெண்ணின் கண்ணீரை யார் மாற்றுவார்? எரிகின்ற நெஞ்சத்தை யார் தேற்றுவார்? யார் தேற்றுவார்? ஆண்டவனை தேடுகிறேன், வா வா வா. நான் ஆண்டவனை
நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலலாம் வேற பொண்ணு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாவம்மா. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வேற நாள் குறிச்சாச்சா. அடுத்த மாசம் கல்யாணமா சாமி. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சொல்லிட்டாவம்மா. ஆமா சாமி, நீயும் விரும்புற அந்த பையனும் விரும்புறான்னு சொல்லியாச்சு. ஆனாலும் சரோஜாக்கு அம்மா வேண்டாம், நாங்க பார்த்த பிள்ளையதான் கெட்டுவோன்னு சொல்லிட்டாவம்மா. அப்படியே ஓனர் ரபியலுக்கே அம்மா அப்படியே வேற எப்படி இருப்பாவ? அபியல மாதிரி தான் இருப்பாவ. உன்னை யாருமே இப்பவே அந்த மாப்பிள்ளை கேட்க சொன்னது? சேகர் என்னைய பத்தி என்ன நினைப்பா? ஏமா அப்படி சொல்றா? சேகர் தம்பிக்கு நீ பிடிக்கும்ல? பிடிக்கும். ஆனா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் காதலே சொல்லிக்கிட்டே இல்ல. காதல் சொல்ல போன அன்னைக்கு நான் ஜோசப் கிட்ட காதல சொல்லி தொலைச்சிட்டேன். அவனே மைண்ட்ல எதையோ வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீ ஏமா அங்க போய் இப்ப மாப்பிள்ளை கேட்டா? இது வேற ஒரு தேவையில்லாத டென்ஷன். இப்ப இது சேகருக்கு தெரியாது. சேகர் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் சேகர் கிட்ட? சேகர் தம்பிட்ட நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், அவியதான் போய் மாப்பிள்ளை கேட்டாவன்னு சொல்லுமா. எவ்வளவு நாள் தான் இப்படி மறைச்சுக்கிட்டே இருப்பா? ஓமா, தேவையில்லாத வேலை பார்த்து விட்டுருக்கா. சேகர் கிட்ட எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. ஃபர்ஸ்ட் என் மனசுல இருக்க காதல் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். என்ன எத்தனை வருஷம் தான் புரிய வச்சுக்கிட்டே இருப்பா சாமிமா? வயசாகுதுல்ல. அதெல்லாம் சொல்லி புரிய வச்சிருவேன். சேகர் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான். அவனுக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதாம்மா, இப்பவே அவன்கிட்ட போய் காதல சொல்லு. அம்மையே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க இந்த கல்யாணமும் நின்று போயிரும். நானும் சொல்லதாம ட்ரை பண்றானே, எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. ஜோசப் கிட்ட போய் சொல்லி தொலைச்சிட்டேன். அத முதல்ல சரி பண்ணணும். அதுக்கு பிறகு சேகர் கிட்ட சொல்ல முடியும். சரிம்மா, ஏதாவது ஒண்ணு சீக்கிரமா பண்ணு. நாளை கடத்திட்டே இருந்தா அப்புறம் சேகர் தம்பி உனக்கு இல்லம்மா. நிச்சயம் முடிஞ்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிட போகுது. விட மாட்டேமா. சேகருக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ஐடியா பண்றேன். ஏம்மா, நம்ம நாளைக்கு பாலை காய்ச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிருவோம். எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்குது? மகனே ஆசீர்வாதம். நானும் அதான்ப்பா சொல்றேன். உன் பொண்டாட்டி அமுதாதான் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்னா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க. சேகர் கல்யாணம் முடியட்டும்னு சொல்லியா? சேகர் கல்யாணம் முடியறதுக்கோ நம்ம இங்க இருக்கிறதுக்கோ என்னப்பா சம்பந்தம்? ஆமாமா, இங்க இருக்காண்டா. நம்ம நாளைக்கு பாலை காய்ச்சிட்டு அங்க போயிருவோம். நாளைக்கு நல்ல நாள் தான். சரிப்பா, உன் பொண்டாட்டிட்ட பேசி பாப்போம். எத்தே என்னம்மா? எத்தே, என் மகளுக்கு 5வது மாசமே வளகாப்பு பண்ணிடலான்னு இருக்கேன். என்னது 5வது மாசமே வா? ஆமாத்தே, 5வது மாசமே வளகாப்பு பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அங்க அவ ஒத்தையில கடந்து சமைச்சாலா சாப்பிட்டாலான்னு அவன் நடப்பாவே இருக்குதே. அதனாலதான் சொல்றேன், அவளுக்கு 5வது மாசமே வளகாப்பு பண்ணி நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருவோம். இது நல்ல கதையா இருக்க. அவ வயிற்றுல அங்க பிள்ளையே இல்ல, அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு என்ன பண்ண போறா? இது சரி இல்லையே, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இந்த அமுதா போற ஸ்பீட பார்த்தா 5வது மாசமே வளகாப்பு பண்ணி 7வது மாசமே பிள்ளைய பெற்று வெளியே எடுக்க சொல்வா போல இருக்க. விடப்படாது. எம்மாடி அமுதா, உனக்கு எத்தனாவது மாசம் வளகாப்பு செஞ்சோம்? எனக்கு 9வது மாசம் தான் வளகாப்பு செஞ்சிய. எனக்கும் 9வது மாசம் தான் வளகாப்பு செஞ்சாவ. என் பேத்திக்கு மட்டும் எதுக்கு 5வது மாசமே வளகாப்பு நடத்தணும்? 9வது மாசம் வளகாப்பு வச்சுக்கிடலாமா? அது வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். இல்லத்தே, அங்க அவ ஒத்தையில இருக்கா. அவளே சமைச்சு அவளே சாப்பிடணும். அவ புருஷனுக்கு வேற சமைச்சு கொடுக்கணும். உனக்கே தெரியுதுல்ல, அவ அங்க இருந்தா புருஷனுக்கு சமைச்சு கொடுப்பா. நீ வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா யார் அவ புருஷனுக்கு சமைச்சு போடியது? அவரு ஹோட்டல்ல சாப்பிடட்டும் தே. எத்தனை நாள் ஹோட்டல்ல சாப்பிடுவாரு? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. வளகாப்பு 9வது மாசம் பண்ணிக்கிடலாம். ஏன் பண்ணாம விட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல, பிள்ளை நல்லபடியா பிறக்கும். இல்லத்தே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாவம் பிள்ளை ஒத்தையில கடந்து கஷ்டப்படுறா. அதனால அவளுக்கு 5வது மாசமே வளகாப்பு பண்ணணும். நான் முடிவு பண்ணிட்டேன் தே, அவளுக்கு கண்டிப்பா வளகாப்பு நடத்தியே ஆகணும்.